dear students, today we are going to see about business cycle. இந்த business cycle நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்பில் கேட்டிருந்தாங்க, சார் பிஸ்னஸ் சைக்கிள் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ரிக்வஸ்ட்டுக்கு இணங்க இப்போ பிஸ்னஸ் சைக்கிள் போடுறோம். இந்த பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இதில் ஃப்ளக்சுவேஷன் இன் எக்கானமி டெவலப்மெண்ட்டு. இப்போ இந்த அக்ரிகேட் எக்கானமியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி வருது இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ என்னாச்சு, கொரோனா வந்துருச்சு. கொரோனாவில் என்ன ஆகிடுது, யார் கையிலையும் காசு இல்லை, விலைவாசி கம்மிக்கு விலை விற்றா கூட வாங்குறதுக்கு பைசா இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு தடவை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், ஒரு தடவை ஏறும் இறங்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிம்போம். அதில் பிஸ்னஸ் சைக்கிளில் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 1920 ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். 1920 யூகேல எக்கானமி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது, ரேப்பிட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்கானமி எப்படி இருந்ததுன்னா எல்லா ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதாகிடுச்சு, நேஷனல் இன்கம் அதிகமாகிடுச்சு, அப்புறம் ப்ரொடக்ஷன் லெவல் அதிகமாகிடுச்சு, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிது அந்த டைமில் 1920. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அப்போ லிவிங் ஸ்டாண்டர்ட் என்ன, பர் கேபிட்டா இன்கம் ஒவ்வொருத்தர் கையிலையும் எல்லாம் பைசா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தாங்க அந்த பீரியடு. இது என்ன 1920. ஆனால் பாருங்கள், ஒரு 8-9 வருஷத்துக்கு கழிச்சு 1929 33 கிரேட் டிப்ரெஷன், உலகம் ஃபுல்லாக பாதிப்பு ஆச்சுங்களா. அந்த மாதிரி வந்துருச்சு 29-33. அப்போ அது கிரேட் டிப்ரெஷன் என்ன, அப்போ பாருங்கள் விலை கம்மியாக இருந்தால் கூட வாங்குறதுக்கு பைசா இல்லை, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு வருஷத்துக்கு முன்ன அங்கே பார்த்தீங்கன்னா எக்கானமி ஃபால் டவுன், எக்கானமி ரொம்ப கீழே போயிடுச்சு, ஃபினான்ஷியல் லாஸஸ் ஆகிடுச்சு, பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரப்ஷன் ஆகிடுச்சு, ப்ரொலாங்டு ஸ்லம்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு பஞ்சம் அங்கே வந்துருச்சு, ஈவன் சைனாவில் கூட. அப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ். அப்போ எக்கானமி வந்து நிரந்தரம் அல்ல. நீங்கள் எக்கானமிலாம் எப்பயுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஏறும் இறங்கும். அதை தான் 4 ஃபேஸஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன 4 ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பேன்ஷன். அப்போ எக்கானமி வந்து என்ன டெவலப் ஆகிட்டே போகுது. அந்த டைம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் டெவலப் ஆகிட்டு இருக்கும். என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட இருக்கோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்கானமி ஒரு லெவல் போனதுக்கு அப்புறம், அந்த லெவல் அப்படிங்கிறது தான் பீக்கு. அந்த பீக்குக்கு போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மலை மேலே ஏறி அந்த மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் கீழே இறங்கி வரணும். அதே தான் இங்கேயும் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொன்னால் நல்ல எக்கானமிக் க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும், இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகிடுது, எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுப்போம், ப்ரொடக்ஷன் வரும், எல்லாத்துக்கும் ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல பைசா வரும். அந்த ஸ்டேஜ் அது ஒரு ஸ்டேஜஸ் வரைக்கும் தான். இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பீக்குக்கு போயிடுவீங்க. பீக்கு போயிட்டு என்ன ஆகணும், அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே இருக்கணும், கொஞ்சம் டைமுக்கு வந்து அப்போ நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்ஷன், மறுபடியும் என்ன ஆகிடுது, டீக்ளைன். அதை தான் வந்து டவுன்வர்ட் ஸ்விங் அப்படிமோ அதை தான் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல எக்ஸ்பேன்ஷனு, அதுக்கப்புறம் பீக்கு, அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷனு, அப்புறம் ட்ரோ அப்படின்னா என்னென்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் மாதிரி. அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டயக்ராம் போடுறது எப்படி போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இங்கே பாருங்கள், எக்கானமி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்கானமி டெவலப்மெண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் நல்லா கவனிங்க, இந்த மாதிரி வரும், இப்படி வரும் எக்கானமி, இப்படி வரும், இப்படி போயிடும். இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய். இப்போ இந்த பீரியட் இருக்குது பாருங்கள், இந்த கடைசி பீரியடு, இந்த பீரியடுக்கு பேர் தான் ட்ரோ அப்படின்னு சொல்கிறது, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது. இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பீக் அப்படிங்கிறது. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ஷன், இதை தான் இந்த கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. கான்ட்ராக்ஷன் மறுபடியும் எக்கானமி கீழே போச்சு அப்படின்னா மறுபடியும் ட்ரோன்னா ட்ரோன்னு சொல்லலாம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரெண்டுக்குமே. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகிடுதுங்க, எக்ஸ்பேன்ஷன். அப்புறம் மறுபடியும் இங்கே பீக்கு, அப்புறம் கான்ட்ராக்ஷன், மறுபடியும் இங்கே ட்ரோ, மறுபடியும் இங்கே எக்ஸ்பேன்ஷன், மறுபடியும் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா மறுபடியும் பீக் வரும், மறுபடியும் கான்ட்ராக்ஷன் வரும், மறுபடியும் ட்ரோ வரும். இதுதான் இந்த டயக்ராம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ட்ரோனா என்ன,
எக்ஸ்பான்ஷனில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, பீக்கில் என்ன இருக்குது, கான்ட்ராக்ஷனில் எப்படி இருக்குது, ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபேஸு எக்ஸ்பேன்ஷன் அப்படி பார்க்க போகிறோம். எக்ஸ்பேன்ஷன் எப்போ ஆகும்? எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் எல்லாம் இருந்து அதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ ப்ராடக்ட் தயார் பண்ணால் அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கு உண்டான லேபர் எல்லாம் இருந்தது, அது எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன, ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேஜ் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற ரிசோர்ஸஸ், இப்போ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே இட் வில் பி ஃபுல்லி யூட்டிலைஸ்டு. இப்போ நீங்கள் நல்லா ஃபுல்லி யூட்டிலைஸ் பண்ணால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எல்லா ரிசோர்ஸும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, லேபரை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும். அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லா ரிசோர்ஸஸையும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் நேஷனல் அவுட்புட். அப்போ நேஷனல் அவுட்புட் அதிகமாகுது. அவுட்புட் அதிகமான என்ன ஆயிடுது? அப்போ முதல்லலாம் ப்ரொடக்ஷனில் இல்லையே ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் இல்லையன்றோம், இருக்குது. அப்போ இருந்தது என்னென்னா அக்ரிகேட் டிமாண்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அக்ரிகேட் டிமாண்ட், அந்த பொருளுக்கு உண்டான தேவை அதிகமாகுது. தேவை அதிகமானவொன்னே என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு தேவை அதிகமாச்சுன்னா அதை நம்ம தயார் பண்ணோம். அப்போ அதுக்கு உண்டான கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே அதிகமாகும். அப்போ என்ன ஆகிடும்? கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர். இப்படி கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒன்று வந்து ஃபுல் ரிசோர்ஸஸ் எல்லாம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ லேபர்லாம் வந்து ஃபுல்லாக எம்ப்ளாய் பண்ணிடுறாங்கன்னா அவங்க கையில் நிறைய இருக்கும், பைசா சேலரி கொடுப்பாங்க. அப்போ அவங்க கையில் பைசா இருக்குது. அப்போ நேஷனல் அவுட்புட் அதிகமாகுது, அக்ரிகேட் டிமாண்ட் அதிகமாகுது. அதுக்கப்புறம் இட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் டு கேபிட்டல் அண்ட் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர். மக்கள்லாம் இந்த என்னென்னா அவங்களுக்கு தேவையானதை செலவு பண்ணி வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க, கையில் நிறைய பைசா இருக்குது. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் அக்ரிகேட்டு டிமாண்ட் இருக்கிறனால, அக்ரிகேட்டு அவுட்புட் ப்ரொடக்ஷன் இருக்கிறனால, அப்போ இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் அதிகமாகுது. சேல்ஸ் அதிகமான என்னாகும்? ப்ராஃபிட் அதிகமாகும். ப்ராஃபிட் அதிகமான என்னாகும்? எல்லாத்து கையிலையும் பைசா இருக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பைசா, அப்போ ப்ராஃபிட் ஒரு கம்பெனியில் ப்ராஃபிட் வருது அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த ப்ராஃபிட் எல்லா கம்பெனியுமே நல்லா லாபகரமாக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் வேல்யூ அதிகமாகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே அப்வர்ட் ட்ரெண்டில் போகிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பேன்ஷன். அப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுவோம். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகப்படினா டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாக சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமாகும் போது ப்ராஃபிட் அதிகமாகும். அப்போ எல்லாத்து கையிலையும் பைசா இருக்கும். அதனால் என்ன ஆகிடுது? கம்பெனியில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்னே இருக்காது. மேக்ஸிமம் இந்த எக்ஸ்பான்ஷனில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. லேபர் ஃபோர்ஸே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சா ஏன் கஷ்டம் வருது? அப்போ எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஆனால் ஒன்று, இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் உண்டு. என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒன்லி ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்கு வேலை பிடிக்காது, இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு அதிக சம்பளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேலையை விட்டு நிற்பான். அந்த மாதிரி இல்லை, சில கம்பெனியில் என்ன பண்ணுவோம்? லாக்டவுன் ஆகிடும், இல்லை ஸ்ட்ரைக் ஆகிடும். அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்குமே தவிர மற்றபடி யாருக்கும் வேலை இல்லாமலாம் இல்லை. அவங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்? வேலை இருந்தால் கூட நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். பட் இங்கே வேலை செய்ய விருப்பப்படுறவங்க அத்தனை பேருக்கு வேலை இருக்கும். அப்படி இல்லை ஸ்ட்ரக்சரல் எக்கானமி ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எதாவது இருந்ததுன்னா வேணா இருக்குமே தவிர அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இருக்காது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னா இப்போ என்ன பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகும், ப்ரைஸ் அதிகமாகும். அப்போ கையில் எல்லாத்துக்கும் இருக்கும் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எல்லாத்து கையிலையும். அப்போ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் எக்கானமி டெவலப்மெண்ட்டு. இது என்னென்னா எது வரைக்கும் ரீச் ஆகும்னா, இங்கேருந்து இது வரைக்கும் ரீச் ஆகும். அப்போ எக்ஸ்பான்ஷனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பீக். ஏன் அப்படின்னா இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிட்டோம், இருக்கிற லேபர்லாம் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன எடுத்து போய் நம்ம பீக்குக்கு போயிட்டோம். அதுக்கு மேலே நம்ம வளர்ச்சி இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்தது பீக்கினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பீக் அப்படின்னு பார்க்க போகிறோம். பீக்கில் நீங்கள் பாருங்கள், இந்த எக்ஸ்பான்ஷனு மேலே அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுது, அதுக்கு பேர் தான் பீக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷனுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் பீக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள், ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான் ட்ரேடு சைக்கிள். இந்த சைக்கிளுக்கு பேர் ட்ரேடு சைக்கிள். இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பீக்கு தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் தான் பீக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிங்க. இது எதுக்கு சார் இங்கே வந்துட்டால் என்ன ஆகும்னா, ஒரு கொஞ்சம் பீரியட் அந்த பீக்கிலே இருக்கும். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பீரியட் தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்பான்ஷனில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். இனிமேட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அவைலபிள் இல்லை. அப்போ இன்எடிக்குவேட்டாக இருக்குது. அப்போ இன்எடிக்குவேட் ரா மெட்டீரியல்ஸ்,
அப்போ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்பென்ஷனில், இப்போ ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இப்போ உங்களுக்கு சப்ளை வந்து கம்மியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் அதிகமாகும். அப்போ ரா மெட்டீரியல் ப்ரைஸ்லாம் அதிகமாகிடும். அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன வரும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இன்புட்ஸ் வந்து இன்எடிக்குவேட்டாக இருக்கும், அதனால் அதனுடைய விலை அதிகமாகிடும். அப்போ ரா மெட்டீரியலோட விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், ஃபினிஷ்டு ப்ராடக்ட் விலையும் அதிகமாகிடும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான், காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ பாருங்கள், அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த ஃபிக்ஸட் இன்கம் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னா, விலை ஏறுனாலும் இறங்கினாலும் 20,000 ரூபாய் தான் சேலரினா பாருங்கள், ஒரு பொருள் வந்து 5,000 ரூபாய்க்கு வாங்கும்போது வாங்குவான், அதே 50,000 ரூபாய்க்கு வாங்கினா அவன் 20,000 ரூபாய் சேலரி வச்சுட்டு வாங்க முடியாது. அப்போ அந்த ஃபிக்ஸட் இன்கம் குரூப் இருக்கு பாருங்க, இந்த ஏர்னர்ஸ் இவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆவாங்க. இவங்களால தான் இதை சமாளிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸ் இன்எடிக்குவேட் ஆகிடுச்சு, அப்போ அதனுடைய வேலை அதிகமாகிடுச்சு, அதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாச்சு, ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகறனால அவுட்புட் காஸ்ட் அதிகமாகுது. இப்போ அவுட்புட் காஸ்ட் இருக்கிற லிமிடெட் இன்கம் அதில் செலவு பண்ணிட்டா கஷ்டப்படணுமே அப்படின்னு அவன் யோசிப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹவுசிங்கில் போடுறது இல்லை கன்சியூமர் கூட்ஸ் வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைப்பான். இந்த ஸ்டேஜில் முதல்லலாம் வாங்கிட்டு இருப்பான், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வேலை முடியாது, இனிமேட்டு நம்ம பண்ண முடியாது அப்படிம்பா. அப்போ இந்த கன்சியூமர் பிகின் டு ரிவ்யூ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இனிமேட்டு இப்போ விலை ஏறி போச்சு, நம்ம நான் வாங்கி தான் ஆகணுமா, இதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுமா, இதை செலவு பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அப்போனா என்ன ஆகிடுது, அப்போ அந்த மாதிரி யோசிச்சாவே உங்களுக்கு ஆக்சுவல் டிமாண்ட், அப்போ டிமாண்ட் வந்து ஸ்டாக்னட்ஸ் அப்படி நின்று போயிடுது. எந்த பொருளுக்கும் நான் எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு கேட்க மாட்டான், வேண்டாம்ப்பா எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வச்சுருவான். இதுதான் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனுடைய கடைசி ஸ்டேஜ் தான் பீக்கு. அப்போ அந்த பீக்கில் என்ன ஆகிடுது, ரா மெட்டீரியல் அதிகமாகிட்டா, ரா மெட்டீரியல் விலை, அதாவது ரா மெட்டீரியல் இன்எடிக்குவேட்டாக இருக்குது, அதனால் அதனுடைய விலை அதிகமாகிடுது, அதனால் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகறதுனால ஃபினிஷ்டு ப்ராடக்ட் காஸ்ட் அதிகமாகுது. ஃபினிஷ்டு ப்ராடக்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கிறனால அதை வாங்குறதுக்கு எல்லாம் தயங்குறான் ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்லாம், அதனால் டிமாண்ட் வந்து ஸ்டாக்னட் ஆகிடுது. அப்போ பாருங்கள், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கான்ட்ராக்ஷன் பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் அப்படிமோ, இதை ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கான்ட்ராக்ஷனில் நம்ம ஏற்கனவே பீக்கில் வரும்போது என்ன சொன்னோம், அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஹால்டட் ஆகிடுச்சு, எதுக்குமே டிமாண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்டேஜ் வரும்போதே டிமாண்ட் குறைஞ்சிருச்சு, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. நார்மலாக இந்த எக்கானமி cannot continue to growth, to grow endlessly. நீங்கள் நல்லா பார்க்கணும், எக்கனாமிக்ஸ்னால் எப்பயுமே டெவலப் ஆகிட்டே போகணும்னு சொல்ல முடியாது, அதை நம்ம முன்னாடியே சொன்னது தான். அப்போ பாருங்கள், டிமாண்டு ஹால்ட் ஆகி போச்சு, டிமாண்டு இல்லை. அப்போ என்ன ஆகிடும், டிமாண்ட் இல்லை அப்படின்னா சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் மூட வேண்டியது தான். டிமாண்ட் இல்லைன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி என்ன பிரச்சனை. அப்போ ஸ்டார்ட்ஸ் டிக்ரீசிங் செர்டைன் செக்டார்ஸ், சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகும். அப்போ இதிலிருந்து நீங்கள் நல்லா கிளியராக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிமாண்ட் இல்லைங்கும் போது எவனா இன்வெஸ்ட் பண்ணுவானா, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சிரும். இனிமேட்டு நம்ம என்ன லாபமே இல்லையே, டிமாண்டே இல்லையே, நம்ம இதை தயார் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருவான். இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிட்டா என்ன ஆகிடும், ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும், உற்பத்தி குறைஞ்சிரும். உற்பத்தி குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிடும், அது டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் மேட்ச் ஆகுமா. நீ என்ன தான் டிமாண்ட் வச்சுருந்தாலும் உற்பத்தி பண்ணியிருந்தால் தானே உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். அப்போ மிஸ்மேட்ச் பிட்வீன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை, உங்களுக்கு வந்து டிமாண்டுக்கு தகுந்த சப்ளை இங்கே கிடைக்காது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொடியூசர் யோசிப்பான், அவன் என்ன பண்ணுவான், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவான். அடடட என்னடா இதில் வந்து எக்ஸசிவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே, எக்ஸசிவாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏகப்பட்டது அன்லோடிங், அதாவது என்ன சொல்கிறதுன்னா தேவையில்லாததில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமே, எக்ஸசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவையில்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ இனிமேட்டு என்ன பண்ணுவான், ஒரு முடிவுக்கு வந்துடுவான், இனிமேட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நோ யூஸுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டிங் பேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்படி நிறுத்தி வச்சுருவான், இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது மட்டும் இல்லை, அவன் மிஷினுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பான், சில மெட்டீரியல்ஸ் ஆர்டர் கொடுத்துருப்பான், பெரிய டெக்னாலஜி கொடுத்துருப்பான். அதெல்லாம் அப்போ இனிமேட்டு இந்த ஸ்டேஜில், இந்த ரிசெஷன் பீரியடில் எக்கானமி டெவலப் ஆகாது, அதனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவான். கேன்சலேஷன் எங்கெங்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தானோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுவான். சரி, இதனால் என்ன நெட் எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா தெரியுது, டிமாண்ட் இல்லை, டிமாண்டு டிக்ரீஸ் ஆகுது. டிமாண்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் தான் தயார் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் தயார் பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுவான், அப்பா இப்போ ஒன்றும் ப்ரொடக்ஷன் கம்மி இல்லை, வேஜஸையும் குறைச்சிருவான். நீ வேலைக்கு வரியா, கம்மி சம்பளத்துக்கு வரியா, அடுத்த நிமிஷம் கேட்பானா இல்லையா. ஏன்னா இன்புட் ப்ரைஸும் குறைஞ்சிரும். இப்போ டிமாண்ட் இல்லை அப்படின்னா அப்போ அந்த ரா மெட்டீரியல் விலை குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. இன்புட் ப்ரைஸ் ரெடியூஸ்ட். வேலைக்கு வந்து ஒர்க் பண்ணினா நாங்கள் இந்த சேலரி இப்போ கொரோனாவில் பார்க்குறீங்களா, பாதி சேலரி கொடுக்குறான். ஏன், எக்கானமி டெவலப்மெண்ட் இல்லை. எக்கானமி டெவலப்மெண்ட் அவன் ஏன் பண்ணாதானே நமக்கு சம்பளம் கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுவான், வேஜஸை குறைச்சிருவான், இன்புட் ப்ரைஸஸ் வேலை குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகிடும், எவனாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணால் கூட இப்போ இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வாங்க முடியுதா, ஏன் வாங்க முடியல, ஏன்னா அவங்ககிட்ட இன்கம் இல்லை, எப்படி திருப்பி கொடுப்பான். அப்போ டீக்ளைன் இன் இன்ட்ரெஸ்ட் ஏர்னர்ஸ்,
அப்போ என்ன ஆகிடும், அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்னர்ஸும் வந்து என்ன பண்ணுவான், பணம் கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டான். இப்போ இதனால் என்ன வருது அப்படின்னா, ப்ரொடியூசர் பார்ப்பான், சரி என்ன பண்ணுறது, இருக்கிற பொருளெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம், என்ன டிமாண்டு கம்மியாக இருக்குது, அதனால் வந்த விலைக்கு வித்தரலாம், இருக்கிற ஸ்டாக்கை கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவான், லோயர் ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணுவான். அப்பா இந்த ப்ரைஸுக்கு வாங்கிங்கப்பா அப்படிமா. ஏன்னா மக்கள் கையில் காசு இல்லைன்னு தெரியும். ஏன்னா வேஜஸ் அவனுக்கு வருமானம் வந்தால் தானே, வேஜஸ் கம்மியாக இருக்குது, அப்போ அவன் கையில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவான், ப்ரொடியூசர்ஸ் லோயர் த ப்ரைஸ். ஆனால் கன்சியூமர் அப்போ கூட வாங்க மாட்டான், இன்னும் ரேட்டு குறையிட்டோம். நம்மளால் நினைக்கிறோம் இல்லையா, தங்க விலை குறைஞ்சதுன்னா இன்னும் குறையிட்டோம் வெயிட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுவான், கன்சியூமர் எக்ஸ்பெக்ட் ஃபர்தர் டிக்ளைன், இன்னும் குறையும்பா வாங்காதப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போனா என்ன எடுது, அக்ரிகேட் டிமாண்ட், எவனுமே வாங்க மாட்டான் அப்படியே. ஆனால் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், ஆனால் இவன் வாங்க மாட்டான். அக்ரிகேட் டிமாண்ட் ஃபால்ஸ், டோட்டல் டிமாண்ட் அப்படியே குறைஞ்சிருது. அப்போ என்ன ஆயிடுது, பொருள் இருக்குது, கொஞ்சம் பொருள் இருக்குது, கொஞ்சம் வந்த விலைக்கு விற்கலான்னு பார்த்தா கூட இவன் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லைன்னா என்ன பண்ணுவான், அடிமாட்டு விலைக்கு ஃபால் இன் ப்ரைஸஸ், விலை ரொம்ப 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 குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆயிடுது, இங்கே தான் டிஸ்கிரிபன்சிஸ் வருது, ஏற்றத்தாழ்வு வருது. எதுக்கு ஏற்றத்தாழ்வு, டிமாண்டு அண்ட் சப்ளைக்கும். அப்போ டிமாண்டு பாருங்கள் கம்மி விலைக்கு, சப்ளை அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ இந்த இடத்துல தான் இந்த ரிசெஷன் அப்படிங்கிறது, இந்த டவுன் ஸ்விங் அப்படிங்கிறது, இந்த கான்ட்ராக்ஷன், இது மூணு ஒன்று தான். இந்த கான்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆகுது. முதல்ல எக்ஸ்பான்ஷனில் இருந்தது, அப்புறம் பீக்கில் வந்துச்சு, இப்போ கான்ட்ராக்ஷனில் வந்துருச்சு. அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம டிப்ரெஷனை ரீச் பண்ணிட்டோம். டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்லக்கிஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக போயிடுச்சு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் மூவ் ஆகலை. அப்போ பாருங்கள், அப்படி ஆகனா க்ரோத் ரேட் வந்து பிகம் நெகட்டிவ். அப்போ க்ரோத் ரேட், இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம், க்ரோத் ரேட் பிகம்ஸ் நெகட்டிவ். டீக்ளைன் இன் நேஷனல் இன்கம், அதனால் என்ன ஆயிடுது, யாருக்கும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, அதனால் என்ன ஆயிடுது, நேஷனல் இன்கம் குறைஞ்சிருது. நேஷனல் இன்கம் குறைஞ்சிருதுன்னா நேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரும் குறைஞ்சிருது. டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் த லோயஸ்ட், அப்போ எந்த கூட்ஸுக்குமே டிமாண்ட் இல்லை இப்போ. அப்போ பாருங்கள், இதனால் என்ன வருது அப்படின்னா, இட் ஃபோர்ஸஸ் த ஃபர்ம்ஸ் டு ஷட் டவுன் தர் ஆக்டிவிட்டீஸ். அப்போ என்ன ஆயிடுது, எல்லா கம்பெனியும் இழுத்து மூட வேண்டியது தான், ப்ரொடக்ஷன்லாம் அப்படியே ஸ்டாப்பேஜ் பண்ணிடுறாங்க. இப்போ அப்போ என்ன ஆயிடுது, அங்கே வேலை செஞ்சவெல்லாம் என்ன பண்ணுவான், unable to sustain the labor force, அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல, லேபர் ஃபோர்ஸை சஸ்டைன் பண்ண முடியல. அதனால் மறுபடியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்தால் கையில் பைசா இல்லை. இந்த டெப்ரெஷன் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப மோசமான பீரியட், இப்போ இருக்கிற பீரியட் அதுதான் டெப்ரெஷன் தான். இப்போ இதில் என்னென்ன பாருங்கள், ஃபால்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் குறைஞ்சி போயிடுது இப்போ. ஏன்னா பணம் கொடுத்தாலும் திருப்பி வர்றதில்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருது. நீங்களே பணம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சனால இப்போ என்ன ஆயிடுது, இப்போ நீங்கள் சமயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் போய் கோல்டை வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, கோல்டை வாங்கி வச்சுக்கலாம். பீப்புள் டு ஹோல்டு லிக்விட் மணி, அவங்களுக்கு எப்போ தேவையோ உடனே பைசா வேணும். அப்போ நம்ம கோல்டுனா என்ன, எப்போ வேணாலும் விற்க முடியும். அவங்களுக்கு தேவை பணம், லிக்விடிட்டி மணி, அதுமாதிரி லிக்விடிட்டி இருக்கணும் அந்த இதில், அசட்டில், கரண்ட் அசட்டில். அதனால் அவங்க பீப்புள் வாண்ட்ஸ் டு ஹோல்ட் லிக்விட் மணி. இதனால் என்ன வருது அப்படின்னா, கடைசியாக பார்த்தா இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ஸ் ஃபாலன். அதனால் இதில் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே டிமாண்ட் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாம் அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை இழந்துடுறாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் ஃபால்ஸ் டியூ டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இப்போ பணம் வந்து கொடுத்தா வர முடியல, பழைய கடனே திருப்பி வாங்க முடியல. அதனால் பேங்க் என்ன பண்ணுறது, கடன் கொடுக்குறது நிறுத்துது. அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் ஃபால்ஸ் டு டியூ டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அப்போ பேங்க்ரப்சிஸ், லிக்விடேஷன்ஸ். இதனால் என்ன ஆகிடுதுன்னா எல்லாம் திவாலாகிடுது, எல்லாத்தையும் இழுத்து மூடுறாங்க, ப்ரொடக்ஷன் ஒன்றும் இல்லை. அதுதான் இந்த ஸ்டேஜ், இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ். இப்போ ரெக்கவரி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது லோயஸ்ட் லெவல் இன் பிஸ்னஸ் சைக்கிள். இதுதான் இந்த லோயஸ்ட், இந்த ட்ரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டிப்ரெஷன். இப்போ இதில் இருந்து என்ன பண்ண, மறுபடியும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா ரெக்கவரி, அப்படியே ரெக்கவர் பண்ணுறது. ரெக்கவரி அப்படின்றது இந்த இடத்துல ரெக்கவர், அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன். இப்போ ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இது பாருங்கள், இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ட்ரோ அப்படிங்கிறது இட் இஸ் எ எண்ட் ஆஃப் பெசிமிசத்தினுடைய கடைசி. எப்போ பாரு, ஒரு விரக்தியினுடைய கடைசி. அது பிகினிங் ஆஃப் ஆப்டிமிசம். இதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம், ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல தான். அப்போ இது பாருங்கள், இது எண்ட் ஆஃப் பெசிமிசம் அண்ட் பிகினிங் ஆஃப் ஆப்டிமிசம். இந்த ட்ரோங்கிறது அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது. இப்போ இதை ஒரு நல்ல கிளியராக இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருக்கு இல்லையா, பெர்வசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டு அக்செப்ட் லோயர் வேஜஸ். இப்போ வேலையே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய பேர் நிறைய வேலையை விட்டுட்டு சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போய் செய்கிறேன்றாங்க, கொத்து வேலைக்கெல்லாம் போகிறேன்றாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதான் இப்போ வேலை இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, எந்த வேலை கொடுத்தாலும் இல்லை, எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவல் இங்கே வந்துடுது.
அப்போ இந்த பர்வசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டு அக்செப்ட் லோயர் வேஜஸ். அப்போ வேஜஸ்லாம் இந்த லேபரர்ஸ்லாம் என்னன்னா ரெடி டு அக்செப்ட் லோயர் வேஜஸ். கம்மி சம்பளம் கொடுத்தா கூட நான் பரவாயில்ல சார், நான் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிற லெவல் வந்துருச்சு. உடனே ப்ரொடியூசர் பார்க்குறாரு, பாவம் எக்கானமி டெவலப் பண்ணணும், இவங்களுக்கும் வாழ்வு கொடுக்கணும். அதனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல இப்போ வந்து சம்பளமாக அவங்க கம்மியாக தான் கேட்குறாங்க, அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான், அப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு மூடு வருது. அப்போ ப்ரொடியூசர் ஆன்டிசிபேட்ஸ் லோயர் காஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். அப்போ என்ன பண்ணுறாரு, ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாக தான் ஆகும், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டும் நமக்கு ஃபேவராக தான் இருக்கும், இப்போ நம்ம மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லெவல் வருது. அப்போ என்ன ஆகிடுது, இந்த இடத்துல தான் டேக் ஆஃப் பீரியடு. டேக் ஆஃப்னு தெரியுமில்ல, ஃப்ளைட்டு போகுது இல்லையா, டேக் ஆஃப். அப்போ இப்போ தான் மறுபடியும் பிஸ்னஸ் கான்ஃபிடென்ஸ் மறுபடியும் மேலே பறக்க ஆரம்பிக்குது, டேக் ஆஃப் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ இப்போ என்னமேடும் பேங்கிங் சிஸ்டம்லாம் கொஞ்சமாக வந்து முன்னே வருது. அப்போ லோன் வேணுங்க, லோன் வாங்கிக்கிங்க, டெக்னிக்கல் டெவலப்மெண்ட், டெக்னாலஜிக்கு எதுக்காவது புதுசாக இண்டஸ்ட்ரி போடணும்னா இப்போ நான் லோன் தரேன் அப்படிங்கிற லெவலுக்கு பேங்கிங் சிஸ்டம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. உடனே என்ன ஆகிடுது, எல்லாத்துக்கும் இப்போ ப்ரொடக்ஷன் ஆன உடனே என்ன ஆகிடுது, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீசஸ். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீசஸ் அப்படின்னா அப்போ அக்ரிகேட்டட் டிமாண்ட் பிக்ஸ்அப். அப்போ ப்ரைஸ் மெக்கானிசம் ஆக்ட் ஆஸ் ஏ செல்ஃப் கண்ட்ரோலிங் ப்ராசஸ். அப்போ இனிமேட்டு தான் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகுது. அப்போ இந்த ரெக்கவரிங்கிற ஸ்டேஜை நீங்கள் இன்னும் கிளியராக இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது, ஏன்னா பேங்கிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஆச்சுங்களா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் என்ன ஆகிடும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் இருந்தால் என்ன ஆகும், எம்ப்ளாய்மெண்ட்டு கிடைக்கும், வேலை கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் இருந்தால் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டு கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் என்ன ஆயிரும், அவங்களுக்கெல்லாம் இன்கம் ரைஸ் ஆகும், ஏன்னா சேலரி வரும், வேஜஸ் வரும், அவங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாகும். இன்கம் அதிகமான என்ன ஆயிரும், அவங்களுடைய கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர், அவங்க என்ன வேணுனாலும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க, கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகிடும், அப்போ டிமாண்ட் அதிகமாகும். இப்போ இவங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால் இவன் டிமாண்ட் அதிகமாகும், அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகிடும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபால்ஸ். அப்போ யாருக்கும் வேலை இல்லாமல் இருக்காது, ஏன்னா இருக்க இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டே போகும், எல்லா டிமாண்டையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் போடணும். அப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிரும், எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் டேக்ஸ் ஆஃப். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெக்கவரி ஸ்டேஜ் பிடிச்சோன்னே அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு, அதுக்கப்புறமா மறுபடியும் பீக்குக்கு போவோம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது பாருங்கள், முதல்ல டிப்ரெஷன், இதிலேருந்து ரெக்கவரி, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகி பீக்குக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் கான்ட்ராக்ஷன், ஏன்னா இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வர்றது வந்து டிப்ரெஷன், அப்புறம் எக்ஸ்பேன்ஷன், அப்புறம் பீக்கு, அப்புறம் கான்ட்ராக்ஷன், அப்புறம் டிப்ரெஷன், மறுபடியும் ரெக்கவரி. அப்படிங்கிறது தான் இந்த பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறது. இந்த இதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க இந்த கிளாஸை, இது இம்பார்ட்டன்ட் கிளாஸு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.